ஸ்ரீகாந்த் குசானி அவர்கள் கடைசியா யார் கூட WhatsAppல பேசியிருந்தாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில பரவி வந்துட்டு இருக்கு. அண்ட் அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். பிரபல கராத்தே மாஸ்டர், இது மட்டும் இல்லாம வில்வித்தை கலைஞர் அப்படின்னு ஏகப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டவர் தான் ஸ்ரீகாந்த் குசானி அவர்கள். சமீபத்தில அவருக்கு பிளட் கேன்சர் ஏற்பட்டு அதனால அவரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாரும் நல்லபடியா குணமாகி வரணும் அப்படின்னு வேண்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஸ்ரீகாந்த் குசானி அவர்கள் கடைசியா யார்ட்டலாம் WhatsAppல பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ரொம்பவே நல்லபடியா இருந்தாரு. அதனால அவருக்கு மெசேஜ் பண்ற எல்லாருக்குமே அவர் ரிப்ளை பண்ணாரு. எல்லாத்துட்டயுமே பேசினாரு. ஆனா ஒரு 2 டேஸ் பிஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தெரப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால இதுக்கப்புறம் அவரால ரெகுலரா WhatsAppல பேச முடியாது. ஆனா அவரு ரெகுலரா பேசுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு வில்வித்தைக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? அதுல ஏராளமான ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நல்லபடியா வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இது நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் அவர் டெய்லியுமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டுடுறாராமா. அண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. இப்போ எனக்கு இது பரவாயில்ல. நான் இப்படி இருக்கேன். இதனாலலாம் நீங்க நினைச்சிட்டு எதுவும் இருக்காதீங்க. எனக்கு எதுவும் ஆனாலுமே நீங்க இப்படிலாம் சோர்ந்து போய் உட்காந்துராதீங்க. நீங்க நல்லபடியா வில்வித்தையில பிராக்டிஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரணும் அப்படின்னு எப்போதுமே காலையில எந்திரிச்சோனே அந்த குரூப்ல அவரு போட்டுருவாராமா. அண்ட் அந்த வகையில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, சப்மிசிவ் இம்யூனோ தெரப்பி அப்படிங்கிறது ஒண்ண அவர் எடுத்துக்க போயிருந்தாரு. அந்த ஒரு தெரப்பி முடிச்சுட்டு இப்போ ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு அத அப்டேட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் கடைசியா அவரு WhatsApp சாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருக்காரு. இது சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய ரசிகர்களும் சரி, நெறைய பேர் வந்துட்டு என்னன்னா, அவர் நல்லபடியா பொழச்சு வந்துருவாரா? உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கா? அப்படிங்கிறத கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அத பத்தின எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் வரல. கூடிய சீக்கிரமே அவர் நல்லபடியா மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் பிருத்திவிராஜ் அவர்கள் டைரக்டரா களமிறங்கி சமீபத்தில உருவாக்கியிருக்க படம் தான் எம்புரான். இந்த படம் இதற்கு முன்னாடி லூசிஃபர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்ததை தொடர்ந்து அந்த படத்தோட 2ஆம் பாகமா எம்புரான் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதோட ட்ரெய்லர் சமீபத்தில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய இண்டஸ்ட்ரியிலே ஒரே நாள்ல அதிகமா டிக்கெட் புக் ஆகியிருக்க படமா எம்புரான் படம் மாறியிருக்கு. சமீபத்தில அந்த படத்தோட பிரஸ் மீட்ல பிருத்திவிராஜ் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்துக்காக அவரு ரூ. 1 கூட சம்பளம் வாங்கவே கிடையாது. படம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில ரிலீஸ் ஆக போகுது. படம் நல்லபடியா ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மோகன்லால் அவர்கள் சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களோட படம் வந்து 80 கோடி வந்துட்டு ஹீரோவோட சம்பளம், 20 கோடி படத்தின் பட்ஜெட் அப்படின்னு இல்லாம மொத்த பட்ஜெட்டும் படத்துக்கு அப்படின்னு போகுது. அதனால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த பிருத்திவிராஜ் அவர்கள் சொன்னதுக்கப்புறம், இதே மாரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் எல்லா ஹீரோஸும் இருந்தா படத்தோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.